கையில் இருக்குன்றக்கோ உண்மையை தான் நான் சொல்லுவேன், போய் சொல்ல மாட்டேன். உண்மையை வேணா சொல்லட்டுமா? எவ்வளோ பெரிய முள் காலில் குத்துச்சுன்னா எவ்வளோ பெரிய முள் பார்த்தீங்களா? நம்ம வேற சுண்டு வரல இழுத்துக்கிறது, கட்டு சுண்டு வரல இழுத்துக்கிறது. நம்ம காலில் குத்துச்சுன்னா நம்ம நிலமை என்ன ஆகும்? அவ்வளோதான். கீழே பார்த்து கவனமாக நடக்கணும். ஐயோ கையில் குத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ், கையில் குத்திட்டு இது வேண்டாத வேலை தானே ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களே சொல்லுங்கள். அது பாட்டுக்கு கீழே அது உண்டு, அது வேலை உண்டு இருந்துச்சு. இறங்கும்போது சரு சரு சருன்னு சரு கீழே புதையில் எடுக்காமல் வீடு போய் சேர்ந்தா சரிதான். காட்டு வெளியே போகும்போது இது இழந்த பழம் ஒரு நெல்லிக்கான்னு இருந்தால் நல்லாயிருக்கும். எதுவும் இல்லை, கருவக்காடு மட்டும்தான் இருக்குங்க. இந்த கருவக்காட்டில் வந்து நிறைய அனிமல்ஸ் உண்டு. இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. இதுவுமே நல்லா தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாக இந்த மலையில் மட்டும்தான் இந்த கருவக்காடு இருக்கும். கீழே ஆறு ஓடும், நிறைய வயல்வெளி இருக்கும், அப்புறம் நிறைய தென்னந்தோப்புலாம் இருக்குது. இந்த மாதிரி கள்ளி மரமும் இருக்கும், கள்ளி செடியும் இருக்கும். ஆனால் இதில் ஏதோ பூ மாதிரி இருக்குது. பார்ப்போம், கையை வச்சா பார்த்துட்டு என்ன போகும்னு தெரியல. அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாருன்னா பார்த்துட்டு போயிடலாம். ஆனாகணும்ல டக் டக்னா. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பா அப்பளே வந்திருப்பாங்க. இப்போ வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க எங்களை ரெண்டு பேர்த்தையும், எங்கே காணுமே ஆளை காணுமே அப்படின்னு திட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க பைக்கில் ஸ்பெங்கின்னு வந்துட்டாங்க. நம்ம நடந்து போகிறோம்னா நம்ம நடையை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து ஆமை மாதிரி நடப்போம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு விட்டு வெளியே வர மாட்டாங்க. வீட்டிலேருந்து பக்கத்து கடைக்கு போக சொன்னால் கூட போக மாட்டாங்க. பார்த்தீங்களா? போதும். அதனால் நம்ம நடக்கவே மாட்டோம். எனக்காவது ஒரு நாள் நடக்க சொல்லும் போது தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம ஸ்லோவாக நடக்கிறதுனால நம்ம ரீச் ஆக லேட் ஆகும், ஆனால் கரெக்டாக ரீச் ஆகிடும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அரை மணி நேரம் போகிற இடத்துல நமக்கு 1 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆகாது. ஒரு வழியாக மலை இறங்கி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் மலையிலேருந்து பாதைக்கு நம்ம நடந்து போய் நம்ம அப்பா பைக்கில் ஏறி வீட்டுக்கு போயிட்டு ஒரு தூக்கம் போட்டு ஷிஃப்ட்டுக்கு போகலாம். நல்லா சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை எப்படி இருக்கு? கோயில், மலை, எங்கள் அப்பா பைக். எங்கே நம்ம போகிறோம்? வீட்டுக்கு போகிறோம். இப்போ எந்த ஊர்லாம் கிடக்கணும்? எந்த ஊர் போகணும் பார்ப்போம். இப்போ நேராக சீப்லேபுரி போய் நம்ம டீ கடையில் ஒரு டீ குடிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து கீழப்பட்டமூர், நெக்ஸ்ட்டு வந்து தாமிரபரணி ஆறு, தேர்டு வந்து 3 தான் வரும்ண்ணா டோராவில். நம்ம சிவலப்பெரிய ஆறில் போயிட்டு அங்கே போய் ஒரு டீயை குடிச்சிட்டு சிவலப்பெரிய ஆறில் இல்லை பக்கத்து கடையில் நம்ம ஏஆர் டீ ஸ்டார்ட்டை குடிச்சிட்டு நம்ம வந்து ஊருக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழப்பட்டம் ஊரை கிடக்குறோம். கீழப்பட்டமா மேலப்பட்டமா? மேலப்பட்டம். யாருக்கு தெரியும்? ஏதோ ஒரு பாட்டம். எங்கள் டேடி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப் பார்ப்போம். நாங்கள் நடக்கும்போது சவுண்ட் கேட்கா சொல்லுங்க. நான் ஷூ போட்டு நடந்தாலே சவுண்ட் கேட்கும். வீடியோ எடுக்கு தெரியுதா? தெரியுது, ஆனால் இது ஷூ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், செப்பல். அப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உச்சி வெயில நம்மளை நடக்க விட்டாரு. உச்சி வெயிலில் தான் மலை ஏறணும். உச்சி வெயிலில் தான் இப்போ நம்ம இறங்கி வந்துருக்கோம். அதனால கொஞ்சம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணும். நமக்குள்ளே இருக்க திறமையை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யாராலையாவது முடியுமோ அந்த வெயிலில் நடக்க? உப்பேரில் கடை நாங்கள் வந்து லைட்டாக டிமார்ட் போயிட்டு வரோம். சரி, ஓகே. நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கீழப்பட்டம் கிடக்குறோம், சிவலப்பெரிய ஆறு கிடக்குறோம், டீ குடிக்கிறோம்,
வீட்டுக்கு போகிறோம். பெட்ரோல் போடுறோம், வீட்டுக்கு போகிறோம். பெட்ரோல் எங்கள் அப்பா காசில் போடுவார். எங்கள் அப்பா காசு இல்லை, அவங்க காசில் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆதாரம் டீ ஷாப்புக்கு வந்தாச்சு. டீக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா வாங்க போயிருக்காங்க. நீங்கள் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு இருந்தது வேறு ரொம்ப தூக்கமாக போய் தூங்கும். டீ வந்துச்சு. டீயா காஃபியா இல்லையா? என்னப்பா வாங்கினீங்க? டீ வாங்கிட்டீங்களோ? அதுதான் காஃபி மாதிரி இருக்குது, இதான் டீ மாதிரி இருக்குது. 2 டீ தானா? டீ வாங்கிட்டாங்க. ஸ்வீட் பத்தலாம் நினைக்கிறேன். கசப்பு. நாளைக்குன்னு வீடியோ பார்த்துட்டு இந்த கடைக்காரங்க டீ கொடுக்காம இருக்க போகிறாங்க. உண்மையிலே எனக்கு கொஞ்சம் லைட்டாக கசந்த மாதிரி இருக்கு. சீனி வேணா கேளுங்க. எப்போ சுகர் கம்மியாக இருக்கான். எஞ்சிக்கோ சோம்பேறிய. டீ ஃபினிஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம். அவ்வளோதான் vlog இதோட.